ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா சேலம். நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு மறைந்ததை வெளிச்சம் போட்டு காட்டும் திதி சூனிய பங்க ராஜயோகம். ஒரு அருமையான தலைப்பை பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. இந்த தலைப்பில் ஒரு மகத்துவமான சில விளக்கங்கள் வெளிப்படுத்த இருக்கிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். இது நம்முடைய சேனல் ஜோதிட ஆர்வலர்களுக்கு, ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கு, அதுபோக தானாகவே அவரவர் ஜாதகத்தை பலன் சொல்லக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் பயன்படும் வகையில் நாம் பல குறிப்புகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் அவரவர் ஜாதகத்தில் திதி சூனியம் என்ற அந்த பாவங்களின் இயக்கங்கள் சார்ந்து நம்ம விளக்க இருக்கிறோம். இந்த உலகில் பிறந்த அனைவருக்குமே திதி சூனிய வீடுகள் அப்படின்னு ஒரு 2 வீடு இருக்குங்க. குறிப்பாக சதுர்த்தசி திதியில் பிறந்தவங்களுக்கு மட்டும் 4 வீடுகள், அதாவது உபயராசிகள் என்று சொல்லக்கூடிய மீனம், மிதுனம், கன்னி, தனுசு ஆகிய 4 வீடுகள் வரும். அடுத்து அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு திதி சூனிய வீடுகள் கிடையாதுங்க. மீதி இருக்கக்கூடிய 13 திதிகளில் பிறந்தவர்களுக்கு 2 வீடு திதி சூனிய வீடாக வருங்க. எந்த திதியில் பிறந்தாலும் சரி, ஏதாவது 2 வீடு திதி சூனியம் வந்துடும். இதில் ஒரு சிலருக்கு ஒரே கிரகங்களின் வீடுகளும் வரும், ஒரு சிலருக்கு வெவ்வேறு கிரகங்களின் வீடுகளும் வரும். அது திதி என்ன திதியில் பிறந்தார்களோ அதனை பொறுத்து அதற்கான சூனிய வீடுகள் இருக்கும். இப்போ இந்த திதி சூனிய வீடுகள்லாம் என்னங்கிறதெல்லாம் ஜோதிடம் தெரிந்து படித்து இருக்கக்கூடிய அல்லது ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. இன்றைய தினத்திலே, இந்த காலகட்டத்திலே ஒரு சாதாரணமாக ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட அவரவர் ஜாதகத்தை ஒரு ஜோதிடரம் கொண்டு சென்று ஆய்வு செய்யும் பொழுது இந்த திதி சூனியம் என்ற ஒரு கேள்வியை கேட்கும் அளவிற்கு இந்த திதி சூனியம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் அதுக்குள்ளே நம்ம போய் என்னென்ன ராசிகளுக்கு எந்தெந்த திதிகளுக்கு என்னென்ன ராசிகள் திதி சூனியமாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இப்போ இங்கே என்ன நம்ம முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வீடு திதி சூனியம் அடைஞ்சிருச்சு சார், அவ்வளோதான் சார், நான் ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்தேன், உனக்கு இந்த வீடு திதி சூனியமாக இருக்குது, உன் வாழ்க்கையில் இதை எதுவுமே நடக்காது, உனக்கு 7ஆம் பாவம் திதி சூனியம் ஆகிடுச்சு, கல்யாணம் நடக்காது, உனக்கு 2ஆம் பாவம் திதி சூனியம் அடைந்தது, வருமானம் இருக்காது, இப்படி ஒரு பாவம் சார்ந்து அந்த பாவத்தில் உள்ள கிரகங்கள் அல்லது அந்த பாவக அதிபதி நின்ற இடம் அல்லது அந்த பாவக அதிபதியின் காரகத்துவம், இப்படி எதுவுமே உங்களுக்கு அதில் சிரமங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இயல்பாக ஜோதிடம் விதிகள் அப்படி தான் சொல்லுது. இந்த ஜோதிடத்தில் பலன்கள் அப்படிங்கிறதுங்க விதிகளை காட்டிலும் விதி விலக்குகளுக்கே ரொம்ப முக்கியத்துவங்க. இப்போது பெரும்பாலான பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் ஜோதிட விதிகளோடய நிறுத்திக்கிறாங்க. அதுதான் அங்கே பாதிப்பாயிடுது. அதாவது விதிகளோடு நிறுத்திவிட்டோம்னா பலன்கள் தவறாக போயிடுங்க. அப்போது ஒரு விதிகளை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஜோதிட விதிகள் சார்ந்த விதி விலக்குகளையும் இணைத்து பார்த்து அந்த விதிவிலக்குகளில் ஏதேனும் வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ விதிவிலக்குகளுக்கு எதுவுமே இல்லைங்க, அதனால் உங்களுக்கு இந்த பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் அப்படின்னு அதற்கான பரிகாரங்கள் அல்லது அதற்கான வழிமுறைகள் ஏதோ ஒன்று அவர்களுக்கு சொல்லலாம். ஆனால் விதிமுறைகளுக்கு விதிவிலக்குகள் இருக்குது, நிறைய விதிவிலக்கு இருக்குது அப்படின்னு அடாப்ஷனில் வரும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன்கள் என்பது மாறுபடுங்க. அதில் டவுட்டே கிடையாது. நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு குழந்தை, அது குழந்தை பருவத்திலிருந்து அப்படியே வளருது, வாலிப பருவம் வருது, வாலிப பருவத்திலையும் சாதாரணமாக இருக்குது, அப்படியே 40 வயசு வரைக்கும் ஆகுது, அப்போவும் சாதாரணமாக இருக்குது. ஆனால் அந்த குழந்தை திடீரென்று ஒரு நாள் 40 வயதுக்கு மேலோ 50 வயதுக்கு மேலோ உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய அளவிற்கு, அது புகழ்நிலையாக இருக்கலாம், செல்வம் சார்ந்த புகழாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட டேலண்ட்டு. இன்றைக்கி இந்த உலகத்தில் எத்தனையோ டேலண்ட் இருக்குது. விளையாட்டு இருக்குது, கல்வி இருக்குது, இப்போ அதாவது இசை, கலைகள் அல்லது ஒவ்வொரு விஷயம், நுணுக்கங்கள் சார்ந்த விஷயம். திடீர்னு அவருக்கு எப்படி அந்த இவ்வளோ பெரிய ஆற்றல் அந்த அந்த நபருக்கு வந்தது அப்படின்னு நம்ம எத்தனையோ பேரை பார்த்து ஆச்சரியப்படுறோம் இல்லைங்களா? இந்த ஆச்சரியங்கள் எல்லாமே
ஒரு ஜாதகத்தில் கொடுக்கக்கூடியது 2 விஷயங்கள் தாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் முக்கியத்துவமான 2 காரணிகள் இருக்குது. ஒரு காரணி நீசபங்கம், இன்னொரு காரணி திதி சூனிய பங்க ராஜயோகம். இந்த நீசபங்கம்ங்கிறது சொல்லக்கூடியது ஒரு கிரகத்தோட சம்மந்தப்பட்டது, தனிப்பட்ட கிரகத்துக்கு மட்டும் சம்மந்தப்பட்டது. ஆனால் அதனை காட்டிலும் வலுவானது திதிசூனிய பங்க ராஜயோகம். திதிசூனியம், அந்த திதிசூனியம் விதி விலக்குகளின் அடிப்படையில் சார்பு நிலையில் வரும்பொழுது இது பங்க ராஜயோகமாக வந்துடுங்க. ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ இதுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு சிலருக்கு ஒரே கிரகத்தின் வீடுகளை 2 வீடு திதிசூனியமாக வந்துடும். அதுக்கு தான் நம்ம உதாரணத்துக்கு சொல்லியிருக்கோம். பஞ்சமி தேதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அது சொல்ல போகிறோம். அதாவது பஞ்சமி தேதியில் சொல்ல போகிறோம். உதாரணத்துக்கு பஞ்சமி தேதியில் எடுத்துக்கிட்டிங்களா, 2 வீடு திதிசூனியம் மிதுனம் மற்றும் கன்னி, இது 2மே புதனுக்குரிய வீடுகள்னால அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு வீடு ஒரு கிரகத்தின் வீடும் வரலாம். சில பேருக்கு வெவ்வேறு வீடுகள், சில பேருக்கு சிம்மம் விருச்சங்க வரலாம். அப்போ கிரகங்கள் 2 கிரகம் வந்துடும். இது மாறக்கூடியது. இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே 2 வீடுகள் சம்மந்தப்படுது, 2 கிரகங்கள் சம்மந்தப்படுது, அந்த 2 கிரகங்கள் அமர்ந்த இடம் சம்மந்தப்படுது, அமர்ந்த நட்சத்திரம் சம்மந்தப்படுது. அப்போ அந்த 2 கிரகங்கள் அமர்ந்த நட்சத்திரத்தின் அதிபதிகள் சம்மந்தப்படுறாங்க, அவங்க எந்த வீட்டில் இருக்காங்கங்கிற சம்மந்தப்படுறாங்க. இவ்வளோ விஷயங்களும் அங்கே ஏடாயிடுது. அப்போது 2 கிரகத்தின் வீடுகளில் எந்த கிரகத்தின் ஒரு வீடாவது திதிசூனிய பங்கம் இருக்கா அப்படின்னு போய் பார்க்கணும் விதிவிலக்கில். ஒரு சிலருக்கு ஒரே கிரகமே 2 வீடுகளை வச்சுருக்குன்னா அவர்களுக்கு ஒரு வீடு திதிசூனிய பாதிப்பிலிருந்து அகழுது அப்படின்னாவே அந்த இன்னொரு வீடும், ஏன்னா அந்த கிரகமே அதிபதிங்கனால அதற்கான மாரல் சப்போர்ட் வந்துடும். ஆனால் வெவ்வேறு கிரகங்கள் சார்ந்த வீடுங்கும் போது ஒரு சிலருக்கு அந்த 2 வீட்டுக்குமே பங்கம் இருந்தாலும் வரும், அல்லது ஒரு கிரகத்துக்கு மட்டுமே தான் வரும்னாலும் வரும். எப்படி வந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு கிரகத்துக்கு ஒரு வீட்டுக்காவது பங்க ராஜயோகம் கிடைத்தாலும் அவர் பெரிய கொடுப்பனை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். இதனை நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு கிராஃப் ஒன்று காட்டியிருக்கேங்க. இந்த கிராஃப் எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். உச்சம், நீசம், ஆட்சி, மூலத்திரிகோணம். இப்போ இதில் நம்ம 2 செக்ஷனாக பிரித்து சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கிரகங்கள் தன்னுடைய இயல்பான நிலையில் சாதாரண வலுவில் இருக்கிறதாக குறிக்கப்பட்டு நான் உங்களுக்கு எல்லாமே இந்த 0 வேல்யூவில் கொடுத்துருக்கேன். இந்த பேரலல் லைன், அதாவது சம மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமக்கோடு காட்டியிருக்கேன். இதில் கிரகங்கள் அது சாதாரண நிலையில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டியிருக்கேன். 2வது நிலை அப்படிங்கிறது பாருங்கள், பாவம். அந்த பாவம் என்பது தான் நாம் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு திதிகளின் அடிப்படையில் எந்த திதியில் பிறக்கிறோமோ அந்த திதிக்கு உரிய ஒரு 2 பாவம் திதி சூனியம் அடையுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே போல் சதுர்தசிக்கு 4 வீடுகள். அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை, அவங்களுக்கு எதுவுமே திதி சூனியம் கிடையாது. அது தனிப்பட்ட கேட்டகரி. அது அமாவாசை யோகம், பௌர்ணமி யோகம்னு தனி கேட்டகரியில் போயிட்டே இருக்கும். இப்போது ஒரு உதாரணத்திற்கு ஒரு கிரகம் சாதாரண நிலையில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் சாதாரண நிலையிலிருந்து 100%, அதாவது ப்ளஸ்ஸு அப்படிங்கக்கூடிய கூடுதலான ஒரு வெளிச்சத்திற்கு, கூடுதலான ஒரு பலனுக்கு சென்றுடுது. நான் உங்களுக்கு மைனஸ் அப்படிங்கிறது எதிர்மறையான பலன், மிக மிக வலுவிழந்த அமைப்பை நான் மைனஸ்னு கொடுத்துருக்கேன். ப்ளஸ்ஸுங்கிறது மிக மிக உச்சத்தின் உள்ள அமைப்பு. இப்போ இந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் அவருக்கு உச்சமாக இருக்குங்க, நல்ல ஒரு வலுவான இடத்துக்கு அவருக்கு போயிடுச்சு. அந்த கிரகம் சார்ந்த இயல்பான காரகத்துவங்கள் குறிக்கக்கூடிய சூரியனாக இருந்தால் தந்தையின் வம்சம், தந்தையின் உறவுகள், அதே போல் ஆளுமை திறன், எதற்குமே அதிகாரத்தோடு ஆளுமையோடு எதையுமே அவர் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை அதிகம் உடையவர் அப்படின்னு சூரியனுடைய அனைத்து விதமான காரகத்துவங்களிலும் அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸுங்கிறது இயல்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் ஒரு கிரகம், உதாரணத்துக்கு ஒரு கிரகம் அவருக்கு நீசமடையுது அப்படிங்கும்போது அந்த ஜாதகருக்கு இருக்கும் நிலையை காட்டிலும் இந்த கிரகம் தன்னுடைய நிலையிலிருந்து ரொம்ப பலவீனமான -100க்கு போயிடுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு இருக்குது, ஆனால் அதிலும் இல்லாமல் சமநிலையிலிருந்து கீழாக இறங்கி விட்டதுன்னு அர்த்தம். அதே சூரியனை கணக்கில் எடுக்கும்போது தந்தை பலம் இல்லாதவர், தந்தையில் மூலமாக எந்த ஆதரவும் இல்லாதவர்,
தந்தையின் சொத்துக்களோ தந்தையின் மூலமான உபகாரங்களோ எதுவுமே இந்த ஜாதகருக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த நீச கிரகம் சொல்லிடுது. அதே போல் ஒரு நட்பு கிரகம் அப்படிங்கும்போது அந்த நட்பு கிரகம் பெருசாக எந்த பாதிப்பும் இல்லைங்க, ப்ளஸ்ஸும் இல்லைங்க, எனக்கு மைனஸும் இல்லைங்க, அது இயல்பாக இருக்கார் அப்படிங்கிறத இங்கே காட்டிடுது. அதே போல் அவருக்கு ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிலேயே இருக்குது, ஆட்சி பெற்று இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு இங்கே ஆட்சி வீட்டில் கொஞ்சம் கூடுதலான பலனில் அந்த கிரகம் இருக்குது அப்படிங்கும்போதும் நம்ம அதை ப்ளஸில் எடுத்துக்கிறோம். ஓகே, நல்ல வலிமையோடு தான் இருக்குது, தன்னுடைய சுய மனையிலே இருக்கிறார். அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு நல்ல விதமான கூடுதலான பொறுப்புகள், நல்ல ஒரு நிலை, மனநிலை, உடல்நிலை, பொருளாதார நிலை, அந்த கிரகம் சார்ந்து என்ன காரகத்துவங்களோ அதெல்லாம் கொடுக்குது. இப்போ சந்திரனாக இருந்தால் நல்ல மனநிலை, நல்ல உணர்வுபூர்வமாக உணர்ச்சிபூர்வமாக சிந்திக்கக்கூடிய நபர், மன ஆற்றல் என்பது சிறப்பாக இருக்கும். மனம் சார்ந்த அறிவுரைகள், மனம் சார்ந்த கவுன்சிலிங் இதெல்லாம் பிறருக்கு கொடுப்பதில் வல்லவராக இருப்பார். நல்ல மதிநுட்பம் கொண்டவராக இருப்பார். இப்படின்னு அந்த சந்திரனுக்கு நம்ம வளர்பிறை, தேய்பிறை, பௌர்ணமி சந்திரனா அல்லது அசுப கிரகங்களோடு இணைந்த சந்திரனாங்கிறது பல கலப்புகளை எல்லாம் கலந்து பண்ணுறோம். ஆட்சி வீட்டிலேயே சந்திரன் இருந்தாலும் கூட ஏனைய நிலைகளில் எங்கேனும் பாதிக்கிறாரான்னா அது நிறைய ஆய்வுகளுக்கு பின்னால் ஒரு அவுட்புட்டை கொடுக்குறோம். அதே போல் ஒரு கிரகம் தன்னுடைய நிலையிலிருந்து மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கும் பொழுது ஆட்சியை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். இருப்பினும் இங்கே உச்சத்துக்கும் மூலத்திரிகோணத்திற்கும் சிறிதளவு வித்தியாசம் உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அந்த வித்தியாசம் என்னன்னு பார்த்தாக்கா, உச்ச கிரகத்திற்கு இணையான அல்லது அதிகப்படியான தன்மைகளை மூலத்திரிகோண கிரகம் பெற்றிருந்தாலும் கூட இந்த மூலத்திரிகோண அமைப்பு என்பது ஜாதகருடைய பொட்டன்சியல், அதாவது ஒரு சிந்தனை ஒரு இருக்குது, அதாவது தொழில்நுட்ப சிந்தனை என்பது அவருக்கு ஒரு படி அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணமாக செவ்வாய் இருக்குது அப்படின்னா செவ்வாய் சார்ந்த காரகத்துவங்களில் இந்த ஜாதகருக்கு நுட்ப சிந்தனை அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் செவ்வாய் சார்ந்த ஒரு காரகத்தை எடுத்து செய்யும்போது இவருக்கு ஒரு ப்ளஸ்ஸுங்கிறது எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும். செவ்வாய் அப்படின்னா அந்த செவ்வாயில் ஒரு ஹீமோகுளோபின் இருக்குது, அல்லது செவ்வாய் அப்படின்னா ஒரு படை தளபதி, இராணுவம், போலீஸு, காவல்துறை, போலீஸு, அதே போல் தீயணைப்புத்துறை இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மூலத்திரிகோணம் செவ்வாய் ஒருத்தருக்கு அடைந்திருக்குன்னா அவருக்கு அது கூடுதலாக இருக்கும். இந்த உச்சத்தில் இருப்பவரை காட்டிலும் மூலத்திரிகோணம் பெற்றவர்களுக்கு தொழில்நுணுக்க சிந்தனைங்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒரு மிஷினரியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, சனி மூலத்திரிகோணம் பெற்றிருக்கு அவருக்குன்னா அந்த இயந்திரத்தில், கனரக இயந்திரத்தில் அந்த மிஷின் பார்ட்டில் என்ன டெக்னிக்கலாக அதில் ஃபால்ட் இருக்குங்கிறது இவரால் நல்லா சொல்ல முடியும். அப்போ உச்சக்கிரகம் என்பது இயல்பாகவே அவருக்கான கொடுப்பனைகளை ஏற்கனவே கொடுத்து விடுகிறது. மூலத்திரிகோண கிரகம் என்பது அவருக்கான பர்டிகுலராக ஐக்யூ ஸ்பெஷலைஸ்டு சொல்கிற முடியாது. சார் இவர் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு சார் இதில் இவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு, பார்த்தோன்னே சொல்லிவிடுவார் சார், அந்த சத்தத்தை கேட்டே சொல்லிவிடுவார் சார், இங்கேருந்து ஃபோனில் கேட்டே நமக்கு அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவார் சார், இதெல்லாம் சொல்கிறோம்னா அந்த கிரகம் சார்ந்த மூலத்திரிகோண அமைப்பில் அந்த கிரகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் கோச்சார ரீதியாக ஒரு குறிப்பிட்ட கிரகம் நமக்கு மூலத்திரிகோண பாகையிலே சென்று கொண்டிருக்கும் போது கூட அந்த கிரகம் தொடர்பான சில தொழில்நுட்பம் நமக்கு அந்த நேரத்தில் ஃப்ளாஷ் ஆகும். நேற்றுக்கு வரைக்கும் எனக்கு தெரியல, இன்றைக்கி எப்படி இது வந்தது, எனக்கு புரியவே இல்லையே அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். இது கோச்சாரத்தில் மாறுதலை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், இப்போது உச்சகிரகம்னு சொல்கிறோம், நீசகிரகம்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த உச்சத்திற்கும் நீச பங்கத்திற்கும் என்னங்க வேறுபாடு அப்படிங்கும்போது, உச்சக்கிரகம் என்பது இயல்பாக அந்த ஜாதகருக்கு எந்த சிரமமும் இல்லாமல் எங்கள் அப்பா எல்லாம் சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டாருங்க, எனக்கு என்னங்க நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த உச்சக்கிரகம் கொடுத்துரும். ஒரு சூரியன் உச்சமாக இருக்குது, சந்திரன் உச்சமாக இருக்குது, செவ்வாய் உச்சமாக இருக்குது, புதன் உச்சமாக இருக்குன்னா அந்த கிரகத்தின் உயிர்காரகத்துவங்களோ அல்லது பொருட்காரகத்துவங்களோ ஜாதகருக்கு அவருடைய வாழ்க்கையிலே இயல்பாகவே இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குது. அவருக்கு எது போய் தேடி பிடிச்சி அதுக்காக தேடி அலைந்து செய்யணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. அதுவே ஒரு நீச கிரகமாக இருக்கும் பொழுது எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு யாருமே எதுவுமே செய்யலைன்னு பயங்கரமாக கஷ்டப்பட்டு தேடுவார். தேடுதல் அதிகம் ஒருவருக்கு வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் சார்ந்து நீசம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு கிரகம் நீசம் அடைந்திருக்கும் பொழுது அந்த கிரகத்தின் சார்ந்த ஆதிபத்திய வீடுகள், காரகத்துவத்தன்மைகள் இவைகள் அனைத்திற்கும் அந்த ஜாதகர் ஏங்குவார், அவமானப்படுவார், கஷ்டப்படுவார், தேடுவார், அலைவார், ஓடுவார், உறக்கத்தை விட்டு சகலத்திற்கும் முயற்சி எடுப்பார். ஆனால் அவருக்கான அவுட்புட்,
அதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப சிரமப்படுவார். அதுதாங்க நீசம். அந்த நீசம் அப்படிங்கிறது அதுவும் குறிப்பாக அந்த இளமை காலத்தில் அந்த ஜாதகரை வாட்டி எடுக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்டா இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இந்த நீச கிரகம் அவ்வளோ சிரமங்களை கொடுக்கும். அதே சமயத்தில் நீச பங்க ராஜயோகம்னு ஒரு அமைப்பு, ஒரு 8-10 விதிகள் இருக்குது அதுக்கு. இழந்த ஒளியை ஒரு கிரகம் மாற்று வழியிலே ஏதேனும் ஒரு வகையிலே பெற்று அந்த ஜாதகருக்கு மீண்டும் ஒரு புத்துயிர் கொடுப்பதை போன்று ஒரு நீச கிரகம் நீச பங்கத்தின் வாயிலாக பலனை மீண்டும் ஜாதகருக்கு வழங்குவதற்கான காலகட்டத்தை உருவாக்கி கொடுப்பதை தான் நம்ம நீசபங்க ராஜயோகம்னு சொல்கிறோம். சரிங்க, அந்த நீசபங்க ராஜயோகம் எப்போங்க எனக்கு வேலை செய்யும் அப்படின்னா, அது வந்து இளமையில் கண்டிப்பாக வேலை செய்யாது. அந்த கிரகம் கண்டிப்பாக ஒரு 35 வயதிற்கு பிறகு அந்த ஜாதகரை மேலே கொண்டு வர பார்க்கும். இதில் என்ன ஒரு முக்கியத்துவமான விஷயம் அப்படின்னா, ஒரு கிரகம் நீசமடைந்து நீசபங்கம் அடைகிறது எனும் பொழுது அந்த கிரகத்தின் தசை என்பது இளமை காலத்தில் வரக்கூடாது. ஒரு பிஃபோர் 30ன்னு சொல்கிறோம், பிஃபோர் 30, அதாவது 30 வயதிற்கு முன்னாடி அந்த நீசபங்கம் கொடுக்கக்கூடிய கிரகத்தின் தசை வந்தால் ஜாதகருக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா விதியின் பலன் என்பது ஒரு ஜாதகர் அனுபவித்தே தீர வேண்டும். அப்பொழுது நீசத்திற்கான பலனை அந்த ஜாதகர் தன் வாழ்நாளில் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது விதி இருக்கிறதுனால இளமை காலத்தில் அந்த கிரகத்தின் தசை வராமல் இருப்பது அந்த ஜாதகருக்கு ஒரு ப்ளஸ். சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே 35-40 வயசுக்கு மேலே அந்த நீசபங்கம் கொடுக்கக்கூடிய கிரகம் தசைக்கு வருகிறது. ஏற்கனவே நீசபங்கத்திற்கான விதிகளுக்குள் அத்தனை விதிகளுக்கும் அடங்கியிருக்கிறது அப்படின்லாம் வந்தால், சார் நீசபங்க விதின்னு சொல்கிறீங்களே என்னாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்முடைய பதிவில் நிறைய இடத்துல நீசபங்க விதிகளாக நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் படிச்சிருப்பீங்க, இன்னும் நிறைய குருமார்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த விதிகளின் அடிப்படையில் இருக்குங்கும்போது சிரமத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய வாழ்நாளில் அந்த ஜாதகர் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய வீடுகள் நிற்கக்கூடிய அந்த பாவம் சார்ந்து ஏராளமான கொடுப்பினைகளை அனுபவிக்க தொடங்கி விடுவார். அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஜாதகருக்கு உச்சம் என்பது இயல்பிலேயே இருந்தாலும் கூட நீசபங்கத்தின் விளைவாக அந்த ஜாதகருக்கு மிக 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 பலவீனமாக அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு அவர் வாழ்ந்திருந்தாலும் கூட ஒரு கட்டத்திலே மெல்ல 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 அவருக்கு இந்த பிரபஞ்சம் அந்த கிரகம் சார்ந்த வலுவை, அது உயிர்காரகத்துவமாக இருக்கலாம், பொருள்காரகத்துவமாக இருக்கலாம், அதை இரண்டுமே இணைத்து கொண்டு ஒரு சூழலில் உச்சத்திற்கும் அப்பாற்பட்ட பலன்களை கொண்டு வந்து சேர்த்து விடும். இதுதான் வந்து பங்கத்திற்கான விளைவுங்க. இந்த உச்சத்திற்கான பலனை காட்டிலும் பங்கத்திற்கான பலன் என்பது கூடுதல் பலம் அப்படிங்கிறத என்றைக்குமே மைண்டில் நம்ம வச்சுக்கணும். உச்சமும் நீசபங்கத்திற்கும் உண்டான பலன் என்பது ஒன்று கிடையாதுங்க. அதை காட்டிலும் இன்னும் 50% அதிகமானது. இங்கே 2 வித்தியாசம். இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, இந்த உச்சம் பெற்ற கிரகம் என்பது இயல்பாக இருக்கிறனால அவர் வந்து ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பார். அப்படியா அப்படின்ட்டு இதை வந்து உதாசீனப்படுத்துவார். ஆனால் நீசபங்கத்தினால் கிடைக்கப்பட்ட பெருமை, புகழ், சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதனை இந்த ஜாதகர் கண்ணியமாக அதனை தன்னுடைய உயிருக்கும் மேலாக அதை பாதுகாப்பார். அதே சமயத்திலே இந்த உச்சம் பெற்ற கிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு ஈகோ, நானே சிறந்தவன், நானே பெரியவன், இந்த ஊரிலேயே யாருக்கும் இல்லாத ஒரு சொத்து எனக்கு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, மரியாதை இருக்குது, புகழ் இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்தக்கூடிய திறனை இந்த நீசபங்கம் பெற்றவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். இந்த வித்தியாசங்கள் இரண்டுக்கும் உண்டு. நீசபங்கத்தினால் ஒரு மனிதன் எவ்வளவு வாழ்க்கையில் உயர்ந்தாலும் அந்த மனிதன் நீசத்தில் அவன் எப்படி வாழ்ந்தானோ அதற்கு இணையாகவே அந்த காலகட்டத்திலும் வாழ பழகி கொண்டிருப்பான். திடீரென்று நான் பெரியாளாகிவிட்டேன் என்ற அந்த ஒரு திமிர், ஈகோ என்பது வராதுங்க. இது 2 வித்தியாசம் இருக்குது. ஆனால் நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய முக்கியமான தொடர்புங்கிறது இதற்கு இணையானது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதையும் விளக்கிட்டு உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நீசபங்கம் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். சரி, இப்போது ஒரு பாவத்தில் குறிப்பிட்ட பாவம் திதிசூனியம் அடையும் பொழுது அந்த திதிசூனியம் அடைந்த வீடு என்பது மைனஸுக்கு போயிடுங்க. இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க, திதிசூனியமாக இல்லைங்க, அந்த பாவம் வந்து நல்லா தாங்க இருக்குது அப்படின்னா இயல்பாக அந்த பாவம் மைனஸும் போகலை, ப்ளஸ்ஸும் இல்லை, நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே அந்த பாவத்தில் நல்ல சுப கிரக தொடர்புகள் பெற்ற
வீடாக அமையுது அப்படின்னா நிறைய கிரகம் நல்ல ஒரு 2-3 கிரகம் இருக்குங்க. அந்த கிரகம் எல்லாமே எனக்கு நல்ல லக்ன சுபர்களாக இருக்காங்க, அல்லது இயற்கை சுபர்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள். அது கேந்திர வீடு, திரிகோண வீடு அப்படிங்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான வீடு தாங்க. அப்படின்னா அந்த வீடை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இயல்பு நிலையை அழகாக அப்படியே 100% பாசிட்டிவாக கொடுத்துட்ருக்கோம். இதில் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஒரு வீட்டை பார்க்குறோம், அந்த வீட்டில் உள்ள கிரகங்களின் தன்மையிலே அந்த வீடு என்னென்ன பலன்களை வெளிப்படுத்துதோ அதை ஜாதகருக்கு நம்ம வெளிப்படுத்திடுறோம். அதே சமயத்தில் அந்த வீடு எத்தனை கிரகம் இருக்கட்டும், எத்தனை கிரகம் பார்க்கட்டும், எல்லாமே இருக்குது சார், ஆனாலும் எனக்கு பலன் இல்லை எனும் பொழுது அது திதி சூனிய வீடாக கருதப்படுகிறது. இந்த திதி சூனிய வீட்டில் எத்தனை தான் வலு இருந்தாலும் அவை எல்லாமே மறைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். இருள் சார்ந்த வீடுங்க. நல்ல வீட்டுக்குள்ளே எனக்கு ஃபர்னிச்சர் இருக்குது, பெரிய கிரானைட் போட்டிருக்கேன், மார்பிள் போட்டிருக்கேன், இன்டீரியர்ஸ்லாம் அப்படியே ஃபால் சீலிங் போட்டு எல்லாமே நான் பண்ணிட்டேன் சார். ஏகப்பட்ட ஒரு ஹால்குள்ளேயே ஒரு 50 எல்இடி லைட் போட்டிருக்கேன் சார், ஸ்பாட் லைட் போட்டிருக்கேன் சார், ஒரு நல்ல ஆர்ட் டைல்ஸ் வரைஞ்சிருக்கேன் சார், எல்லாமே எவ்ரிதிங் ஓகே தான். ஆனால் இரவு நேரத்தில் கரண்ட் இல்லை அந்த வீட்டில், எல்லாம் இருட்டாக கிடக்குது. எதோ வீட்டுக்குள்ளே செய்து என்ன பிரயோஜனம்? நான் பார்க்க முடியாத இருளடைந்த வீடாக மாறிவிடுகிறது. அந்த தன்மை தாங்க திதி சூனிய வீடு இருக்கும். இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த வீட்டில் ஏதாவது ஒரு காரணத்தினால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஏதாவது ஒரு காரணத்தினால் என்ற அப்படின்னா அதற்கு திதி சூனியத்திற்கான விதி விலக்குகள் எப்படி ஒரு கிரகத்திற்கு நேசபங்கத்திற்கு விதி விலக்குகளுக்கு 8-10 விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போலவே இதற்கும் விதிகள் உள்ளன. இந்த விதிகளின் அடிப்படையிலே நீ திதி சூனியம் பங்கமடைந்து விட்டதுன்னு வச்சுங்க. எப்பவுமேங்க ஒரு கிரகமோ அல்லது ஜோதிட ரீதியிலான ஒரு காரணியிலையோ தோஷங்கள் இந்த மாதிரிலாம் எத்தனை வேணாலும் இருக்கட்டுங்க, அந்த தோஷங்கள் என்பது சில விதி விலக்குகள் எடுத்து அந்த தோஷம் தாங்க யோகமாக மாறும். அப்போ தோஷம் என்பது நிலையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே அவன் காலம் முழுக்க அப்படி நிலையாக நிறுத்தப்படுவது இல்லை. அந்த தோஷங்கள் என்பதுதான் ஒரு காலகட்டத்தில் அந்த மனிதனுக்கு யோகமாக மாறுகிறது. அந்த மனிதன் வாழ்க்கையில் தோஷத்தை மட்டுமே அனுபவிக்க பிறந்திருக்கிறானா அல்லது அந்த தோஷத்தை காட்டிலும் யோகத்தையும் ஒரு காலத்தில் இணைந்து அனுபவிக்க பிறந்திருக்கிறானாங்கிறத பார்க்குறது தான் நம்ம ஜோதிடர்களுடைய வேலை. பார்த்த உடனே இது தோஷம் உள்ள ஜாதகம், இது குறைகள் உள்ள ஜாதகம், இது நீசம் அடைந்துட்டுருச்சு, திதி சூனிய வீடாக போச்சு, இவனுக்கு பேச்சு வராது, மூச்சு வராது அப்படின்லாம் நம்ம டப்புன்னு சொல்லக்கூடாது. அதற்குள் விதி விலக்குகளோடு இணையும் பொழுது பல்வேறு ரகசியங்கள் சூட்சமங்கள் கண்டிப்பாக வெளிப்படும். அதை தான் நான் உங்களுக்கு இங்கே கிராஃப்ஸ் போட்டு காட்டியிருக்கேன். இது ஏற்கனவே ஒரு வீட்டில் நல்ல கிரகம் இருக்குன்னா சல்லுன்னு அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிரும். கஷ்டமே படமாட்டார். அந்த குழந்தை பிறந்தோடனேயோ 10 வயசு 15 வயசு என்ன வயசு வருது, சின்ன குழந்தையிலே அதுக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்டும் அந்த வீட்டில் வந்துடுது. ஆனால் இங்கே திதி சூனிய பங்க ராஜயோகம் அந்த வீட்டிற்கு கிடைத்து விட்டது என்றால் மைனஸில் இருந்து, அதாவது மறைக்கப்பட்டு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு மனிதன் இவ்வளோ நாள் தான் இவ்வளோ தான் கஷ்டம் இல்லைங்க. பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து குறைந்தபட்சம் எவ்வளோ நாள் அந்த கிரகத்தின் தொடர்பு திதி சூனிய பங்க ராஜயோகம் வருவதற்கான அமைப்பு கிடைக்குதோ அது வரைக்கும் எவ்வளோ தான் போராடினாலும் அதிலிருந்து பலன் கிடைக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை என்பது இந்த திதி சூனிய பங்க ராஜயோகம். அந்த பாவத்திற்கு இந்த யோகம் கிடைத்து விட்டால் எவ்வளோ நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 வயசு வரைக்கும் அந்த திதி சூனியத்தில் மாட்டிக்கிட்டார். அந்த பாவம் திதி சூனியத்தில் மாட்டிக்கிடுச்சு. அந்த 40 வயசு வரைக்கும் அவர் மறைக்கப்பட்டு அனுபவிக்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் இல்லைங்க. அதை எல்லாம் வட்டியும் முதலமாக சேர்த்து, அப்பா நான் இவ்வளோ நாளும் உனக்கு எல்லாம் மறைச்சி வச்சுருந்தேன், இப்போ எல்லாத்தையுமே நான் சேர்த்து வச்சுருக்கிறேன், எல்லாம் ஒட்டுக்காக உனக்கு கொடுத்துறேன், எல்லாம் வாங்கிக்க, நான் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட என்னோடன் வைத்து கொண்டு இருக்க முடியாது அப்படின்னு அந்த 40 வருடமாக எவ்வளோ சேர்த்து வச்சிருந்துச்சு எல்லாம் ஒரே டைமில் அந்த ஜாதகருக்கு அள்ளி கொடுத்துரும். அப்போது இவரால் அந்த பாவகத்திலிருந்து பெறப்படுகின்ற பாசிட்டிவான விஷயத்தை இவரால் ஒரே டைம்லேயே அவ்வளோ விஷயம் கிடைக்கும்போது இவர் அப்படியே திக்குமுக்காய் போயிடுவார். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, இன்பம், பெருமை, பரிசு, புகழ் தானே தேடி எல்லாம் இவர் வேண்டனாலும் வேணானாலும் தேடி ஒடியார அளவுக்கான வாழ்க்கை மாற்றம் என்பது இவருக்கு நடக்குங்க. கண்டிப்பாக நடக்கும். சரிங்க. இப்போ இந்த சூனிய பங்கம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் கிராஃப்ஸ்லையும் காட்டிட்டீங்க, புரியுது. அதற்கு என்ன விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது
ஒரு ராசி திதி சூனியம் அடைந்திருக்கு. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதிக்கு என்னென்ன ராசிகள் திதி சூனியமோ அந்த திதி சூனிய வீடுகள், அந்த வீடுகளுக்கான அதிபதி, இவர்கள் எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதியின்படி எங்கேயாவது மேட்ச் ஆகணுங்க. இப்போ சூனிய ராசிநாதன், இப்போ ஒருவருக்கு ஒரு பாவம் என்பது சூனியமாக இருக்குது. அந்த பாவகத்தின் அதிபதி வக்ரமாக அல்லது சூனிய வீட்டில் வக்ரம் கிரகம் இருக்கிறது. இப்போ ஒருத்தருக்கு சிம்ம ராசியில் பிறந்திருக்காரு, அதாவது ஒரு திதி சூனிய வீடு சிம்ம ராசியாக வரலாம், கடகராசியாக வரலாம். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வக்ர அமைப்பு கிடையாது. அப்போ அதுக்குங்க எப்படிங்க நாங்கள் எடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒருவருக்கு திதிசூனிய வீடு கடகம் சிம்மம் அப்படி வருது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு வக்ர கிரகம் இருக்கலாம். அதனால் அப்படி இருந்தாலும் சரி, அல்லது அந்த வீட்டின் அதிபதி வக்ரம் அடைந்தாலும் சரி, அப்படிங்கும்போது இந்த கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் அந்த வீட்டில் ஒரு வக்ர கிரகம் இருந்தாலும் இந்த விதி அப்ளைகபிள் ஆகிடும். அடுத்து சூனிய ராசிநாதன் புஷ்கரன் அமாம்ச பாதத்தில் போய் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன், அழகாக அந்த விதி என்பது விதிவிலக்காக மாறிவிடும். சூனிய ராசிநாதன் தன்னுடைய சொந்த வீட்டையே போய் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்க்குறாரு அப்படின்னாலும் இந்த விதிவிலக்கு என்பது அப்ளைகபிள் ஆகும். சூனிய ராசிநாதன் லக்னம் திரிகோண கேந்திரங்களில் பலமாக இருக்கணும். லக்னம் திரிகோணங்களில் அந்த சூனிய ராசிநாதன் பலமாக இருந்தாலும் இந்த திதிசூனிய விதிவிலக்கு என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து லக்னாதிபதி என்பவர் எத்தகைய தோஷத்தையும் தீர்க்கக்கூடிய அருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடியதுனால, ஏன்னா ஜோதிடத்தில் எவ்வளோ பெரிய தோஷத்தையும் நீக்கக்கூடிய முதன்மையான லக்ன சுபர் என்பவர் லக்னாதிபதிங்க. அப்போ லக்னாதிபதியோடு இந்த திதிசூனிய கிரகம் போய் இணைந்து நின்றாலும் இதற்கு அப்ளைகபிள் ஆகும். அடுத்து இந்த திதிசூனிய அதிபதி அவயோகியாக இருந்தாலும் இது அப்ளிகபிள் ஆகும். இப்போ யோகி அவயோகின்னு அவரவர் பிறந்த நித்திய நாம யோகத்தின்படி நம்ம கணக்கீடு செய்து எல்லா ஜாதகத்துக்கும் இந்த யோகி கிரகம் அவயோகி கிரகம்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது திதிசூனிய வீட்டின் அதிபதி கிரகம் அவயோகி இருந்தால் சிறப்பு. குருவால் பார்க்கப்படுவது, பொதுவாகவே குருவின் பார்வை என்பது மிகுந்த சுபத்தன்மையை வழங்குகிறது என்ற பட்சத்தில் குருவின் பார்வை பட்டாலும் இதற்கு அப்ளிகபிள் உண்டு. வர்க்கோத்தமம் பெறுவது, இது போன்ற இன்னும் ஏனைய சில குறிப்புகளும் இருக்குது. ஆனால் மேலோட்டமாக பார்த்த உடனேயே இந்த 8 விதிகளில் ஏதேனும் ஒரு 2 விதி 3 விதி அவர்களுக்கு உடன்பட்டு வந்தாலும் கூட இந்த ராஜயோக அமைப்பு என்பது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். சரி சார், இந்த பலன் எப்போ எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், அந்த விஷயம் சொல்லிட்டீங்க, ஓகே இப்படிலாம் இருக்குது, அப்போது அது எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது இந்த திதிசூனிய கிரகத்தின் தசா நடப்பில் வரணுங்க. இப்போ எல்லாமே எனக்கு அப்ளிகபிள் வந்துருச்சுங்க அப்படின்னாட்டு அந்த பலன் எங்கேயும் எனக்கு இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தசா நடப்பில் வரணும். எப்போ வரணும்? 35 அல்லது 40 வயசுக்கு பின்னாடி வரணும். சின்ன குழந்தை பிறக்கும்போதே அந்த திதிசூனிய அதிபதி விதிவிலக்குகளோடு அந்த குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கு அப்ளிகபிள் கிடைக்குமானா கண்டிப்பாக கஷ்டம், கிடைக்காது. ஏன்னா திதிசூனியத்தின் தண்டனையை ஒரு ஜாதகர் அனுபவித்தே தீர வேண்டும். அந்த தண்டனை என்பது இளமை பருவத்தில் தாங்க பெரிய தண்டனை கிடைக்கும். ஏனென்றால் பொதுவாக அந்த ஒரு பருவ வயதுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு 30-35 வயது வரைக்கும் சனி தான் நம்மளை டேக் ஓவர் பண்ணுறார். சனியின் தன்மைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கிறதுனால எந்த ஒரு கர்ம பலனையும், எந்த ஒரு கர்மா சார்ந்த அசுபம் சார்ந்த பலனையும் அந்த ஜாதகர் பெரும்பாலும் அனுபவிக்கக்கூடிய காலம் அந்த இளமை காலமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி யோகமான தசைகள் எல்லாமே பிற்காலத்தில் வரணும் அப்படின்னு சொல்கிறது. திதிசூனிய கிரகம் லக்னம் அல்லது லக்னாதிபதிக்கு தொடர்பு பெறணும். எல்லாம் கிடைச்சிருச்சுங்க, ஆனால் எனக்கு வரலையே, ஒன்றும் புரியலையே, எனக்கு தெரியலையே அப்படின்னா எந்த ஒரு பலனாக இருந்தாலும் லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு இல்லாத பலனை ஜாதகர் முழுமையாக அனுபவிக்க முடியாது. அது அசுபமாக இருக்கட்டும் சுபமாக இருக்கட்டும். அப்போ இதற்கும் அதே விதி தான் உண்டு. திதிசூனிய கிரகத்தின் காரகத்துவத்தில் ஏதேனும் ஒன்றை செயல்படுத்தணும். சார் தசை வந்துருச்சு சார் எனக்கு நடக்கலை சார்னு சொல்லிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அந்த கிரகத்தோடைய செயல்கள் ஏதா ஒன்றாவது செய்யணும். சூரிய தசை வந்துருச்சு, சந்திர தசை வந்துருச்சு, செவ்வாய் தசை வந்துருச்சு, புதன் தசை வந்துருச்சு, ஆனால் எனக்கு ஒன்றும் பெனிஃபிட் இல்லை அப்படின்னா அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்தையே நான் எடுக்க மாட்டேன், அந்த உயிர் காரகத்துவத்தையே போய் பார்க்க மாட்டேன், அவர்களுக்கும் எனக்கு சுத்தமாக ஆகாது, காலகாலமாக அவங்ககிட்ட நான் வச்சுக்கிறதில்ல, நான் போய் எப்படி போகிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா
அந்த பலனை என்பது நம்ம அனுபவிக்க கண்டிப்பாக முடியாது. யோகம் யோகமாகவே இருக்கும், நடப்பு நடப்பாகவே இருக்கும். இப்போ இந்த பலன் எப்படி எனக்கு நிகழும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, இந்த திதி சூனிய கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி, இது நல்லா கவனிச்சிங்களா தான் புரியும். இந்த பாயிண்ட் மட்டும் நல்லா கவனிக்கணும். திதி சூனிய கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி நின்ற வீட்டின் பலன்கள் சார்ந்து திதி சூனிய அதிபதியின் சொந்த வீடுகளின் தன்மையில் பலன்களை திதி சூனிய கிரகம் நின்ற வீட்டிற்கு கொடுக்கும். இது 3 ஸ்டேஜ் பிரித்து வரும். நல்லா கவனிச்சிங்களா தான் புரியும். சரிங்க, இந்த பலன் எப்படிங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், எப்போங்க அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி பார்க்கும் பொழுது திதி சூனிய கிரகம் கோச்சாரத்தில் நின்ற வீட்டில் அல்லது தன்னுடைய சொந்த வீட்டில் பயணிக்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். சரிங்க, அடுத்து குறிப்பாக இது எந்த தினத்திற்கு நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, ஜாதகர் எந்த திதியில் பிறந்தாரோ, உதாரணமாக இப்போ வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்திருந்தால் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி திதி சூனிய அதிபதியின் கிழமை மற்றும் ஹோரை இது போன்ற நாட்களில் நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது மிகுந்த பலனை கொடுக்கும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குங்க, ஒரு பலன் எனக்கு அந்த ஜாதகத்தில் இருக்குதா இருக்காதா, கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒரு வகை. சார் இந்த பலன் உங்களுக்கெல்லாம் உண்டு சார், கிடைக்க போகுது சார், இப்போ அடுத்த திசை இன்னும் 6 மாதத்தில் வரப்போகுது சார், இன்னும் 1 வருஷத்தில் வரப்போகுது சார், இந்த பலன் உங்களுக்கு உண்டு அப்படின்னா, அந்த பலனை செயல்படுத்தக்கூடிய காரியதரிசியாக இருக்கிறதும் நாமே தான். அதை கொஞ்சமாவது ஆக்டிவேட் பண்ணணும், கொஞ்சமாவது அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பாட்டிலே கொண்டு வரும் பொழுது தான் அதனுடைய முழுமையான வீரியத்தின் பலன் என்பது நமக்கு கிடைக்கும். இருப்பினும் கூட அந்த கிரகம் அந்த கிரகத்தை சார்ந்த செயல்பாடுகளுக்கு நம்மை தூண்டும். கண்டிப்பாக சும்மா இருக்காது, நம்மை தூண்டும். அந்த தூண்டுதலுக்கு கொஞ்சமாவது நம்ம செவி சாய்த்து அதன்படி நடக்கணும். இல்லை என் பாலிசி படி அது ஒத்து வராது, என்னையெல்லாம் கூப்பிட்டாங்க தான், என்னை ரொம்ப கம்பல் பண்ணி தான் கூப்பிட்டாங்க, என்னுடைய மாமா வந்தார், என்னுடைய பெரியப்பா வந்தார், சித்தப்பா வந்தார், என் மனைவி கூட எனக்கு வந்து இப்போ ஒரு திடீர்னு ஒரு 6 மாதமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தசை ஆரம்பித்தவொன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனாலும் நான் வந்து யார் பேச்சும் கேட்க முடியாதுங்க அப்படின்னு சில பேர் விடாப்பிடியாக இருப்பவர்களுக்கு எந்த திசை வந்தாலுமே அதற்கான பலன்களை என்பது அதனுடைய மந்தமாக தான் இருக்குங்க. என்னங்க ஜோதிடர் சொன்னாருங்க, ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க அப்படின்னா, ஜாதகரும் அதற்கான சிறிதளவாவது பொட்டன்ஷியலோடு இயங்கணும். கிரகங்கள் அதற்கான வழிமுறைகளை காட்டி தன்னோடு வா இணைந்து கொள், நான் உன்னை மேலோக அதாவது மேலாக்க சக்திகளோடு உன்னை இணைந்து நான் வந்து உன்னை டியூன் பண்ண போகிறேன்னு அதை கூப்பிடுவோம் அப்படின்னாலும் அதற்கான வாய்ப்புகளை வழங்கும் போது நாம் தான் பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்முடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கக்கூடிய காரணங்களும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இதை கொண்டு உங்களுடைய ஜாதகத்திலே திதிசூனிய ஒரு பாவம் அந்த கிரகம் தசை நடத்துவது எப்போது நடத்துகிறது, சார் நீங்கள் சொன்ன விதிவிலக்குகளோடு எல்லாமே இருக்குது சார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இது இப்போ ஏதாவது தசை நடத்த போகுதா, இன்னும் எவ்வளோ நாளில் வரப்போகுது, அதற்காக காத்திருங்கள். அதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்க பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து மெயினாக சொல்கிறோம். கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய நபர் நாம் மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லி அடுத்த நல்ல பதிவில் உங்களோடு சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.